இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கேரட் வச்சு வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பரான இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த அல்வாவுக்கு 2 ஸ்பூன் நெய் வந்து இருந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு உங்களுக்கு எந்த அளவு முந்திரி வேணுமோ அந்த அளவு முந்திரி வந்து நம்ம நெய்யில் சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே முந்திரியை கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யிலேயே நம்ம துருவி எடுத்த கேரட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு நல்லா துருவின கேரட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம நெய்யில் கேரட்டை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது தான் அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் அல்வா சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கேரட்டை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டை வறுத்ததுக்கப்புறமா நம்ம கேரட் எடுத்த அதே கப்லேயே 2 கப் அளவு கேரட்டுக்கு 2 கப் அளவு பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய கேரட்டோட அளவை பொறுத்து பால் எடுத்துக்கோங்க. 2க்கு 2 அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு நம்ம சேர்த்த அந்த பாலில் துருவின கேரட் நல்லா வேகிற அளவுக்கு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் அதை மாதிரி மிதமான தீயில் வச்சு வேக வைக்கும் போது பால் நல்லா பொங்கி கேரட் வந்து நல்லா வெந்து வரும். நமக்கு பச்சை ஸ்மெல்லுமே அப்போ தான் இருக்காது. பாலோட அளவு கம்மியாக சேர்த்தோன்னா நமக்கு அல்வா சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஆனால் அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் இருந்துட்டு கேரட்டுமே அந்தளவுக்கு நல்லா குக்காக இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டால் போதும். நம்மளோட கேரட் வந்து அப்படி பாலெல்லாம் இழுத்து நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு பாலெல்லாம் நல்லா இழுத்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சீனி வந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 2 கப் அளவு கேரட்டுக்கு அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கூட சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீனி சேர்த்ததுக்கப்புறமா இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த கேரட் வந்து சீனி உருகி கொஞ்சம் தண்ணியாக நமக்கு வரும். இந்த சீனியோட பாகும் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சா போதும். நான் கொஞ்சமாக இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட்டோட ஸ்மெல் வந்து இதில் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம பாலில் வேக வைக்கிறதுனால கேரட்டோட ஸ்மெல் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம இந்த சேர்த்த அந்த சீனியும் இந்த மாதிரி கேரட்டில் நல்லா இழுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதும் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் இருந்தால் போதும். இந்த கேரட் அல்வா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம முன்னாடியே வறுத்து வச்ச அந்த முந்திரியையும் இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிற டைமில் நம்ம வெறும் 10 நிமிஷத்தில் இந்த கேரட் அல்வா வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த கேரட் அல்வா வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.